ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பிரெட் அல்வா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் பிரெட், 2 ஸ்பூன் மில்க்மெய்ட், 2 ஸ்பூன் நெய், தேவைக்கேற்ற மாதிரி சுகர், 100 கிராம் பால்கோவா, 1/2 லிட்டர் பால். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் இதை நெய்யில் கூட பொரிக்கலாம். நான் எண்ணெயில் பொரிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பிரெட்டை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டு வந்து கோல்டன் கலரில் இருக்கணும். ரொம்ப கருகி போயிடவும் கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. கோல்டன் கலர் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். நம்ம பிரெட் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்ப பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். பால்கோவா நல்லா கரையணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோவா தெரியவே கூடாது, நல்லா கரைஞ்சிடணும். எதுக்கு கோவா சேர்க்கிறோம்னா, கோவா ஆட் பண்ணிங்கன்னா பால் நல்லா திக்காகும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் கோவா ஆட் பண்ணுறோம். நம்ம பால்கோவா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க்மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்மெய்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மில்க்மெய்ட் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரையணும். சக்கரை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சக்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரெட் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். பிரெட் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரெட் அல்வாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே சாப்பிட்டீங்கன்னா பிரெட் அல்வா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ஏன்னா அங்கே ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. பிரெட் என்ன கலரோ அந்த கலர்ல தான் நம்ம பிரெட் அல்வாவும் ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பிரெட் அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.